வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இயேசுவின் திரு இருதய வணக்கத்தின் 4வது நாளில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நம்மை அழுத்தும் வாழ்க்கை சுமைகளை இறைவனிடம் தூக்கி வைப்பதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றோம். இவ்வாறு தினசரி ஜெபம் செய்வது நமக்கு மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழும் சக்தியை அளிக்கின்றது. வாழ்க்கையின் வேகத்தில் சில நிமிடங்களை கடவுளுக்காக ஒதுக்குங்கள். அதுதான் நம்முடைய ஆன்மா மீளும் நேரம். அதுதான் நமக்குள் இறைவனின் அமைதியும் நற்கருணையும் ஊற்றப்படும் தருணம். இன்றைய தியான சிந்தனை இயேசுவின் திரு இருதயமும் பரிசுத்த தேவ நற்கருணையும். இயேசுவின் இருதயம் என்பது அவரது பாசத்தாலும் இரக்கத்தாலும் நிரம்பிய ஒரு தூய இருதயம். அது நம்மை எந்த நிலையிலும் நிராகரிக்காத, நமக்காக எப்போதும் திறந்திருக்கும் நற்கருணையின் வடிவம். இந்த இருதயத்தின் ஊடாக நாம் பெறக்கூடிய பரிசுத்த நற்கருணைகள் நம் பாவங்களை மன்னிக்கும், நம் வலிகளை தாங்கும், நம் வாழ்வை மாற்றும் விசித்திர சக்திகள். இப்போது அந்த திரு இருதயத்திடம் நாம் முழுமையாக அடிபணிந்து நம் வேண்டுதல்களை வைப்போம். இயேசுவே, உங்கள் திரு இருதயத்தின் முன்னிலையில் முழு மனதுடன் வந்து நாங்கள் இன்று உமக்கு எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய திரு இருதயத்தின் வழியாக எங்கள் குடும்பங்களில் அமைதி, அன்பு, நம்பிக்கை, பொறுமை மற்றும் தியானம் நிறைந்த வாழ்வு மலரட்டும். துணைவர்களுக்குள் நேசமும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். கணவன் மனைவி இடையே ஏற்கனவே உள்ள முரண்பாடுகள் தவிர்க்கப்பட்டு புதிய தொடக்கத்தை அவர்களுக்கு அருளும். குழந்தைகள் இல்லாத தம்பதிகள் உம்முடைய திரு இருதயத்தின் ஊடாக அருள் மழை போல் பிள்ளை ஆசீர்வாதம் பெறட்டும். அந்த பிள்ளைகள் நலமுடனும் நல்லிணக்கமாக அறிவும் அன்பும் நிறைந்தவர்களாக வளரட்டும். மாணவர்கள் நன்றாக படிக்க அறிவு, நற்குணம், நட்பு, பிறருக்கு உதவும் மனப்பான்மையுடன் வளர உமது திரு இருதயமும் வழிகாட்டட்டும். முக்கியமான தேர்வுகளிலும் வாழ்க்கை முடிவுகளிலும் நீர் அவர்களுக்கு ஒளியாக இருப்பீர். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் திறக்கப்பட்டு ஒரு மன அமைதியான வாழ்க்கை சிரமமின்றி அமையட்டும். நேர்மையான முயற்சிகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தை அருளும். திருமணம் தாமதமாவோர் அவர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான துணை அளித்தருள செய்யும். சந்தோஷமான வாழ்க்கையின் கதவுகள் திறக்கட்டும். குடும்பத்தில் இருக்கும் மோதல்கள், தவிர்க்க முடியாத சிக்கல்கள் உமது திரு இருதயத்தின் ஊடாக தீர்வை அடையட்டும். நீங்கள் ஒற்றுமையும் அமைதியையும் பரிசளிக்க வேண்டுகிறோம். நிதி சிக்கல்கள், கடன்கள் உங்களால் தீர்க்கப்பட்டு வாழ்வில் பாதுகாப்பும் செழிப்பும் நிலை பெறட்டும். ஏழைகள், உணவு இல்லாதோர் உம்முடைய திரு இருதயத்தின் ஊடாக அருள் கொண்டு வாழ்வில் நம்பிக்கை பெறட்டும். உடல்நலக் குறைவுகள், நோய்கள், அவசியமான சிகிச்சைகள் மற்றும் பராமரிப்புகள் கிடைக்க உங்கள் கருணை வழியாக நம்பிக்கையை ஏற்படுத்தும். புற்றுநோய், பரவலான நோய்கள், உடம்பு இயக்க முடியாத நிலைகள், வாய் பேச முடியாதவர்கள் அவர்களுக்கு சகிப்பு தன்மையும் தீர்க்கும் சக்தியும் பரிசுத்த துணையையும் அளிக்க வேண்டுகிறோம். குடிப்பழக்கம், போதை பழக்கம், அவரவர் வாழ்க்கையை அழிக்கும் ஏனைய அடிமைத்தனங்கள், இவை அனைத்தும்
உம்முடைய திரு இதயத்தின் தீபத்தில் கரையட்டும். நாட்டில் அமைதி நிலவட்டும். இளைஞர்கள் நல்ல பாதையில் செல்லட்டும். தீய சிந்தனைகள் விலகட்டும். நம்மை எதிர்கொள்கின்ற திடீர் விபத்துகள், இயற்கை பேரழிவுகள், விபத்து, தீ, சுனாமி, நிலநடுக்கம், வெள்ளம் இவை எதுவும் எங்களை தீண்டாமல் இருக்க உமது திரு இருதய ஆட்கொள்கையில் பாதுகாத்தருளும். இயேசுவே, உங்கள் இருதயத்தின் ஒளியில் எங்கள் வாழ்வு ஒவ்வொரு நாளும் புதிதாக மலரட்டும். பொறுமையும் அன்பும் அருளும் எப்போதும் எங்களோடு இருக்கட்டும். திரு இருதய இயேசுவே, எங்கள் வாழ்வையே உமக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே, என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திரு விழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடம் இருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். கிறிஸ்தவர்களிடம் இருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக
இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தபம், அன்றாட செயல்கள், இன்பத் துன்பங்கள் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். 4ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயமும் பரிசுத்த தேவ நற்கருணையும். இயேசு கிறிஸ்து திரு இருதய அன்பினால் ஏவப்பட்டு நமது ஆத்துமங்களுக்கு உணவாகவும் உயிராகவும் மீட்பாகவும் இருக்கும்படி நம்மோடு கூட தூய தேவ நற்கருணையில் வீற்றிருக்க ஆவல் கொண்டார். நமது மீட்பருடைய தூய உடலை நாம் இந்த தருணத்தில் ஆராதித்து அன்பு செய்கிறோம். இயேசுவின் திரு இருதய நாதர் தமது அன்பின் உயிருள்ள பலியான தேவ நற்கருணையில் மெய்யாகவே நிறைந்து இருக்கிறார். தேவ நற்கருணைக்கும் தமது திரு இருதயத்திற்கும் உள்ள ஒற்றுமையை நமக்கு காட்டும் பொருட்டு புனித மார்க்ரீத் மரியா தேவ நற்கருணைக்கு முன்பாக ஆராதனை செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் திரு இருதயமானது 3 முக்கியமான காட்சிகளை
கொடுக்க விரும்பியது. தேவ நற்கருணை திருவிழாவின் 8ஆம் நாளை தெரிந்து கொண்டு அன்பில் நிறைந்த திரு இருதயம் புனித மார்க்ரெட் மரியாவை நோக்கி, மனிதர்களை முழுமையாய் அன்பு செய்த இந்த இதயத்தை இதோ பார் என்று காண்பித்து கூறியதாவது: மகளே, உனக்கு எத்தனை தடவை நற்கருணை பெற்றுக்கொள்ள அனுமதி கிடைக்கிறதோ அத்தனை தடவையும் நற்கருணை பெற்றுக்கொள். விசேஷமாய் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைகளில் நற்கருணை பெற்றுக்கொள். வருடா வருடம் மிகுந்த ஆடம்பரத்தோடு நமது திரு இருதய திருவிழாவை சிறப்பித்து அன்று பரிகார நற்கருணை பெற்று ஒப்புக்கொடு. நல்ல கிறிஸ்தவர்களையும் பக்தியுள்ள ஆன்மாக்களையும் தூய தேவ நற்கருணைக்கு மிகுந்த வெளி மரியாதையை காண்பித்து அதற்கு புகழ்ச்சியாக இனிமையான பாடல்களையும் ஜெபங்களையும் ஏற்படுத்து. ஒரு பக்கத்தில் கடவுளுடைய மகிமைக்கும் அவருடைய பரிசுத்த தனத்தையும் நீதியையும் எடுத்து காட்டி, வேறோர் பக்கத்தில் மனிதர்கள் இந்த தூய தேவனை அண்டி போகாமல் துர்பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்தி தேவ நற்கருணையை விட்டு ஆத்துமாக்களை பிரித்து வந்தார்கள். தேவ நற்கருணை நம்முடைய அன்றாட உணவாகவும் நமது ஆத்துமத்தின் உயிராகவும் இருந்து நமது இருதயத்தை தூய்மைப்படுத்தி தேவ வர பிரசாதங்களினால் அதை அலங்கரித்து தமது திரு இருதயத்தில் எரிகிற தேவ சிநேக அன்பு சுடரால் நிரப்புவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த அருட்சாதனத்தை உருவாக்கினார். ஆதலால் தேவ நற்கருணை பெறுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் சுறுசுறுப்பு, தேவ அன்பு, திரு இருதய பக்தியை தூய மார்க்ரெட் மரியாவுக்கும் உலகத்துக்கும் வெளியிட்டு மனிதர்களுடைய இதயங்களில் தேவ அன்பில் பற்றுக்கொள்ள செய்தார். திரு இருதய பக்தியானது எந்தெந்த பங்குகளில் விளங்கி வருகிறதோ அந்த பங்குகளில் எல்லாம் முன் தேவ நற்கருணை பால் அக்கறை கொள்ளாத பல கிறிஸ்தவர்கள் அடிக்கடி இன்னும் நாள்தோறும் தேவ நற்கருணை பெற்று வருகிறார்கள். இது தவிர பல இடங்களில் மாதத்தின் முதல் வெள்ளியானது சகலமும் பரிகாரமாக பொது நன்மை பெற்றுக்கொள்ளும் நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. புனித திருத்தந்தையின் விருப்பப்படி தினமும் அல்லது அடிக்கடி உட்கொள்கிற இந்த தேவ நற்கருணையில் இருந்து அடையக்கூடிய பலன்களை எல்லாம் பல கிறிஸ்தவர்கள் உயிருள்ள விசுவாசம் இல்லாமலும் தக்க ஆயத்தம் இல்லாமலும் இந்த அருட்சாதனத்தை உட்கொள்கிறார்கள். சிலருக்கு நற்கருணை உட்கொள்வது வழக்கம், வேறு சிலருக்கு தேவ நற்கருணை உட்கொள்வது ஒரு சடங்கு. நற்கருணை வாங்கிய பிறகு பலர் சரியான நன்றி செலுத்துவதில்லை. இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்களை திரும்பவும் ஒப்பு கொடுக்கிறதில்லை. மேற்கூறிய கிறிஸ்தவர்களைப் போல் நாமும் நடக்கக்கூடாது. தக்க ஆயத்தத்தோடும் உயிருள்ள விசுவாசத்தோடும் முன்மாதிரியோடும் தேவ நற்கருணையை நாடி செல்ல வேண்டும். வரலாறு: சில வருடங்களுக்கு முன் சிரியா நாட்டிலுள்ள ஒரு கிராமத்தில் வாந்தி பேதி நோய் பரவியது. அங்கு பெரும்பாலானோர் கிறிஸ்தவர்கள், மீதி பேர் முகமதியர்கள். பங்கு பணியாளர்களும் கிறிஸ்தவர்களும் பொது ஜெபம் செய்து ஆண்டவர் தங்கள் மேல் இறங்கி இந்த கொடிய நோயிலிருந்து தங்களை காப்பாற்றும்படியாக தங்கள் கிராமத்தின் தெருக்கள் வழியாக தேவ நற்கருணையை பவனியாக கொண்டு சென்றனர். அவர்களுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டருளினார். அக்கிராமத்தில் அன்றே வாந்தி பேதி நின்றுவிட்டது. இத்தருணத்தில் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த முகமதிய பிரபு இந்த கிராமத்திற்கு வந்தார். தேவ நற்கருணை பவனியால் உண்டான அதிசயத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்.
தன் சொந்த ஊருக்கு திரும்பி போன போது அங்கேயும் அந்த நோய் வந்திருப்பதாக கேள்விப்பட்டார். உடனே இவர் குருவானவரிடம் சென்று தங்கள் கிராமத்திலும் தேவ நற்கருணை பவனி நடத்தும்படி கெஞ்சி கேட்டுக்கொண்டார். ஆனால் குருவானவரோ எல்லா இடங்களிலும் தேவ நற்கருணை பவனி நடத்தக்கூடாது, அங்கே முகமதியர் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், எனவே இவ்வித இடங்களில் பவனி நடத்துவது தேவ நற்கருணைக்கு அவமரியாதை செய்வது ஆகும் என்றார். உடனே முகமதிய பிரபு, நான் அதற்கு உறுதி தருகிறேன், எந்த ஒழுக்கக்கேடும் நேராதபடி பார்த்து கொள்வது என் பொறுப்பு என்றார். ஆனால் குருவானவர் மீண்டும் முகமதியர்களும் கிறிஸ்தவர்களுடன் சேர்ந்து ஒழுங்காய் பவனியில் வர வேண்டியது என்றார். மறுநாள் அங்கு தேவ நற்கருணை பவனி சிறப்புடன் நடந்தது. வாந்தி பேதி நோய் முற்றிலும் நீங்கியது. இச்செய்தி நாடு முழுவதும் பரவி தேவ நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இருதயத்துக்கு மகிமையும் வணக்கத்தையும் கொடுத்தது. இதை கேட்கிறவர்களே, நீங்களும் தேவ நற்கருணையில் உண்மையாகவே வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இருதயத்தை அதிகமாய் மகிமைப்படுத்தி உங்கள் முழு இருதயத்தோடு அன்பு செய்யுங்கள். அடிக்கடி ஆண்டவரை உட்கொள்ளுங்கள். இயேசுவின் திரு இருதய பக்தியும் தேவ நற்கருணை பக்தியும் இவ்விரண்டும் நாம் இயேசுவோடு மிக நெருக்கமாவதற்கு உத்தமமான வழியாகும். நீங்களும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனிதர்கள் காண்பிக்கிற அசட்டைத்தனம், நன்றியறியாமை இவைகளுக்கு பரிகாரமாக தேவ நற்கருணையை அடிக்கடி உட்கொண்டு முடிந்த வரையில் அவரை சந்தித்து ஆராதிக்க முயற்சிப்பீர்களாக. செயல்: உன் இதயமானது ஆண்டவர் குடியிருக்கும் ஆலயம் என்று எப்போதும் நினைத்து அதை எந்த ஒரு சிறிய மாசும் இல்லாமல் காப்பாற்றுவாயாக. இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேரு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினன்றல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவந்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல.
தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் தூக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீரல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திரு வயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆவலாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மன நோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த
இயேசுவின் திரு இருதயமே. எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே. எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே. எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே. எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே. எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே. எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே. எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே. எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே. எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றி எரியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மைத்தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பாற கிருபை செய்தருளும். ஆமீன்.
இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை அர்ப்பணிக்கும் ஜெபம். கனிவுமிகும் இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கியருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை, மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடமிருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்தில் ஈர்த்தருளும். இயேசுவே, உம்மிடமிருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கேட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிய வீடு திரும்ப அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டுவிட்டவர்கள் மீதும் உம்மிடம் இருந்து தங்களை விலக்கி கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீ அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையே புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருளொளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் என ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்கும் என இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்களினங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் 1 கோடி முனை முதல் 1 கோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியே முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ். அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைத்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்பு கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களிலும் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.